இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. இது வந்து தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒன்று மட்டும் செஞ்சிங்கனாவே போதும், குழம்பே செய்ய தேவையில்லை. இது வந்து வெரைட்டி ரைஸு, பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற தோல்லாம் எடுக்க வேணாம், காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணால் போதும். நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், நீங்களும் வேணால் 4ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்திடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை தண்ணியிலிருந்து வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். அந்த உப்பு, காரம் எல்லாம் போய் நல்லா கத்திரிக்காயில் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பொருள்லாம் 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் 7-8 கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தயிர் 1 கப் எடுத்திருக்கேன், 50 ml தயிர், அதோட 2 டீஸ்பூன் தனியா விதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அடுத்தது கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து வெங்காயமே தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா எல்லாம் கொதித்து நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வரணும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து தக்காளியெல்லாம் வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து தக்காளியெல்லாம் வெந்து திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கி நல்லா காரசாரமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ மூடி போட்டுடலாம் நம்ம. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்லா மணமாகவும் இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ இதோட நம்ம மல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்தோட நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, பிரியாணி, வெரைட்டி ரைஸ் கூட எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் காரசாரமாக. இது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும், குழம்பே தேவையில்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.